அனைவருக்கும் வணக்கம். தீண்டாமை எவ்வளவு பெரிய கொடிய செயல், பாவச் செயல் என்பதையெல்லாம் ஏராளமான அறிஞர் பெருமக்கள், சிந்தனையாளர்கள் எல்லாம் சொல்லி கொண்டு வந்திருக்கிறதை பார்த்திருக்கிறோம். இந்த கோட்பாட்டை உருவாக்கியவர்கள் பிராமணர்கள். இந்த பிராமணர்கள் இந்த தீண்டாமை கோட்பாட்டை உருவாக்கினார்கள் என்பதை நாம் பார்க்கின்ற போது, நான் சிறு வயதிலே பாளையங்கோட்டையிலே படித்து கொண்டிருந்த போது சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளிலே தாமிரபரணி ஆற்றிலே குளிப்பதற்காக எங்களுடைய விடுதி மாணாக்கர்களை அழைத்து கொண்டு செல்லுவது வழக்கம். நாங்கள் அங்கே குளிக்கப் போகின்ற போது பல மக்கள் அங்கே ஆற்றிலே குளித்துவிட்டு எதிரே வருவார்கள். அதிலே குறிப்பிட்டவர்கள் பிராமணர்கள். ஈரத்துணியோடு அவர்கள் அந்த பிழிந்து கொண்டு அந்த மெல்லிய ஒரு மேலாடையை மேலே போர்த்தி கொண்டு வருவார்கள். பூநூல் வெளியிலே தெரியும். அங்கே வருகின்ற போது அவர்கள் ஒத்து 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டு வருவாங்க. இந்த ஒத்து ஒத்து அப்படிங்கிறது எனக்கு அது என்னன்னு விளங்கலை. நான் சிறுவனாக இருந்த காலத்தில் நான் மற்றவர்களிடத்தில் கேட்கின்ற போது அவர்கள் சொன்னார்கள், எப்பா அவர்களை தொட்டா தீட்டு, அதனால் நீ ஒதுங்கிப்போ அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னையிலே ஒரு முறை வெளியில் சென்று விட்டு என்னுடைய இல்லத்திற்கு திரும்பி கொண்டு வந்தேன் ஒரு பேருந்திலே. அந்த பேருந்திலே நான் ஒரே பேருந்து என்னுடைய வீட்டிற்கு வருகின்ற அந்த பேருந்து கிடைக்காததால் மாற்று பேருந்திலே நான் ஒரு இடத்திலே ஒரு பேருந்து நிறுத்தத்திலே இறங்கி நின்று கொண்டிருக்கிறேன். அடுத்து என்னுடைய இல்லத்திற்கு அழைத்து சொல்லுவதற்காக அங்கே அந்த ஊருக்குள்ளே போவதற்கு வேண்டிய அந்த பேருந்துக்காக காத்து கொண்டிருந்தேன். அப்போது அந்த பேருந்திலே இருந்து நின்ற உடனே என்னுடைய அந்த நான் செல்ல வேண்டிய இடத்திற்கு போக வேண்டிய அந்த பேருந்து வந்தது. அந்த இதில் முன்பக்கத்தில் இறங்குகின்ற வழியிலே ஒரு முதியவர், ஒரு 70-75 வயது இருக்கும், நல்ல கனத்த உடல். அவர் ஒரு பிராமணர், பஞ்சகச்சம் கட்டி இருக்கிறார், மேலே அங்கவஸ்திரம் போட்டிருக்கிறார், பூணூல் அணிந்திருக்கிறார். அப்படி வருகின்ற போது அவர் இறங்கிறதுக்கு அவரால் முடியலை. ஆகையினால் எனக்கு பக்கத்தில் இருந்தவர் ஒரு நல்ல வாலிபர் வேகமாக சென்று அந்த முதியவருக்கு கை கொடுத்து கீழே இறக்க வேண்டும் என்பதற்காக முன்னால் ஓடுறாரு. ஓடுகின்ற போது அந்த இறங்குகின்ற அந்த முதியவர், அந்த பிராமணர் என்ன சொல்கிறாரு, ஏய் தீண்டாத 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 அப்படின்னு சத்தம் போட்டு சொல்கிறாரு. அவர் அப்படி ஒரு மாதிரி திகைத்து போய் அப்படியே நின்று விட்டார். ஏதோ ஒரு வழியாக அந்த முதியவர் அந்த பேருந்தில் இருந்து கீழே இறங்கி, அப்புறம் அவர் எங்கே போனார் என்ன ஏதுன்னு தெரியல. அந்த பேருந்து புறப்படுகின்ற நேரம் விட்டதனால் நானும் ஏறி விட்டு வந்துவிட்டேன். இதை பல ஆண்டுகள் இந்த நிலை என்னுடைய உள்ளத்திலே ஒரு பாதிப்பினை ஏற்படுத்தியது. அப்போது இந்த தீண்டாதவர்கள், தீண்டாத என்னை தீண்டாத என்னை தீண்டாத என்னை தீண்டுனா தீட்டு, யாருக்கு தீட்டு? அவருக்கு தீட்டு அப்படின்னு அவர் நினைத்து சொல்லுகின்றார். அவர் சொல்கிறது நான் எப்படி நினைக்கிறேன், நாம் அவரை தீண்டுனா நாம் தீட்டு ஆகிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் என்று நான் நினைத்து கொண்டேன். ஆக அந்த திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றிலே குளித்து கொண்டு வருகின்ற போது ஒத்து ஒத்து ஒத்துன்னு அவங்க சத்தம் போட்டு சொல்கிறது இன்னொரு நிகழ்ச்சியை விவிலியத்திலே இருந்து நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதாவது யூதர்கள் குஷ்டரோகியாக இருக்கின்றவர்களை மற்ற மக்கள் இருக்கின்ற இடத்திலே தங்க விடாமல் அவர்களை புறம்பாக்கி விடுவார்கள். ஒருவேளை இந்த குஷ்டரோகிகள் இருக்கின்ற இடத்திற்கு மற்றவர்கள் தெரியாதனமாக அந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா அவங்க என்ன செய்யணும், அன்க்ளீன் அன்க்ளீன் தீட்டு தீட்டு அப்படின்னு சொல்லி அவங்க சத்தம் போடணும். அதுபோல் இந்த ஆற்றிலே குளித்து விட்டு வருகின்றவர்கள் தீட்டு 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 என்பதாக அவர்கள் சொல்லுவதை பார்க்கின்ற போது இதுதான் தீண்டாமை. அவர்கள் மற்றவர்களை தீண்டாமை என்கின்ற கொடுமைக்குள்ளாக ஆக்கி இருக்கிறார்கள். ஒரு பிராமணர் இன்னொரு பிராமணருக்கு தீட்டானவர், அது உங்களுக்கு தெரியுமா?
ஐயர் வந்து ஐயங்கார் வீட்டுக்குள்ள அந்த காலத்தில் உள்ள அவர்களுடைய இல்லம், பழைய காலத்தில் உள்ள பிராமணர்களுடைய இல்லம் எப்படி இருக்குன்னு தெரியும். சில வீடுகளில் முன்பக்கத்திலேயே கிணறு தோண்டி அந்த இடத்துல இருந்து தண்ணீரை அவர்கள் சேந்துவது வழக்கமாக இருக்கிறது. இந்த ஐயர் வந்து ஐயங்கார் வீட்டுக்குள்ளே போனாங்கன்னா உள்ளே போகக்கூடாது, அவர் போனார்னா தீட்டு. ஆகையினால இவர் எனக்கு தூத்தம் வேணும், தூத்தம்னா தண்ணீர், தீர்த்தம், அது தூத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதை அவங்க கேட்குற போது அப்போது அவர்களுக்கு தண்ணீர் எப்படி கொடுப்பார்கள்? அந்த வாளியிலே தண்ணீரை இறைத்து அந்த கயிற்றை பிடித்து கொண்டு அவருக்கு ஊற்றணும், அவர் குடிப்பார். வேண்டத்தகாதவங்க அப்படின்னு சொல்கிற போது மற்றவர்கள் கைகளை 2 கைகளையும் ஏந்த வேண்டும், அதிலே தண்ணீரை ஊற்றி அவர்கள் குடிப்பார்கள் அல்லவா? அதே போன்ற நிலை இந்த ஐயருக்கு ஐயங்கார்கள் செய்திருக்கிறார்கள். இந்த நிலையெல்லாம் இப்பொழுது எந்த அளவிலே அது நடைமுறையில் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் தீண்டாமை இருக்கிறது. இந்த கொடுமையை நீக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த பிராமணர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற இந்த தீண்டாமை கொடுமையை அவர்கள் நீக்க வேண்டும். மற்றவர்கள் அதை நீக்குவதற்கு போராட வேண்டும். தந்தை பெரியார் அவர்கள் போராடினார்கள், பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் போராடினார்கள், நாராயணகுரு அவர்கள் போராடினார்கள். எத்தனை பெரியவர்கள் இதற்காக போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். கோவிலுக்குள்ளே நுழைவதற்கு மற்றவங்க போன தீட்டு. இவர்கள் வந்து இந்த பிராமணர்கள் வந்து அந்த கொடிமரத்தை தாண்டி உள்ளே போவது அவர்கள் வந்தால் அது தீட்டு. ஆகம விதிப்படி கட்டப்பட்டிருக்கின்ற கோவில்களுக்கு உள்ள பிராமணர்கள் போக முடியாது. எப்படி இவர்கள் இன்றைக்கு அதை தாண்டி மூலஸ்தானத்திலே சென்று சிவலிங்கத்தையோ அல்லது பெருமாளையோ அவர்கள் வந்து சேவிக்கிறார்கள், எப்படி பூசை செய்கின்றார்கள்? தீட்டு இல்லையா அது? சிந்திக்க வேண்டும். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.